கொஞ்ச நாளுகளுக்கு முன்பு ஒரு நாள் இரவில் தூங்க போகும்போது நான் என் மெயிலை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். 2 மெயில் என் மனதுக்கு ரொம்ப காயம் கொடுத்தது, வலி கொடுத்தது. மெயில் நம்பர் 1 என்னென்று கேட்டால், ஒரு அம்மா எனக்கு கடிதம் போட்டாங்க, பிரதர் என்னுடைய மகளை தற்கொலை பண்ணிச்சு, எனக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி. தற்கொலை பண்ணி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க மனதில் உள்ள வலி தாங்க முடியாமல் தான் எனக்கு மெயில் அனுப்பினார். அந்த மெயிலில் அவர் என்ன சொன்னேன்னு கேட்டால், என் மகள் அடிக்கடி சொல்லுவேன், நான் போய் செத்துருவேன், நான் செத்தா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும், நான் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன புரியல, அப்படி இப்படின்னு பேசும். ஆனால் இதெல்லாம் இமோஷனலாக கொஞ்சம் பொண்ணு பேசி போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் தற்கொலை பண்ணிட்டான். அவள் சொன்னது செஞ்சிட்டாரு பிரதர். நான் நெக்ஸ்ட் மெயில், 2வது மெயில் என்னன்னு கேட்டால், அவர் அதுக்கு முன்னாடியும் பல தடவை எனக்கு மெயில் அனுப்பினது உண்டு. ஆனால் நான் அந்த மெயில் அவ்வளோ கவனிக்கலை. அந்த மெயில் அவர் சொன்ன, அவரோட ஒரு நபர், ரொம்ப உற்றார், ஒரு ஃப்ரெண்டு, மனைவியுமாக அடிக்கடி சண்டை போடும், எனக்கு மனைவி வேண்டாம், நான் டிவோர்ஸ் பண்ணுவேன்னு அவர் பேசிகிட்டே இருந்தார். அப்போ என்கிட்ட மெயில் அனுப்பி சொன்னார், பிரதர் அந்த ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணி பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவரை அருமையாக வாழ வைக்கணும்னு சொல்லி தான் எனக்கு அந்த மெயில் வந்தார். ஆனால் நான் அது கவனிக்கலை. இப்போ வந்த மெயில் என்ன சொன்னேன்னு கேட்டேன், பிரதர் முன்னாடி நான் மெயில் அனுப்பினோம்ல, அந்த ஃபேமிலி செப்பரேட் ஆகிட்டுனா. அவர் கேட்டாங்க, பிரதர் அவர் அடிக்கடி சொல்லு நான் டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னது நடந்துட்டேன் பிரதர், அது ஏன் பிரதர்னு கேட்டேன். இப்போ இது என்னையும் ரொம்ப யோசனைப்படுத்தினேன். சில மனிதர் என்ன சொல்றாரோ அது நடக்குது. நல்லது சொல்லி நடக்கிற ஆளுகளுக்கு நல்லது நடக்குது, கெட்ட சொல்லக்கூடியவருக்கு கெட்ட நடக்குது. ஏன் நம்ம பேசுறது நடக்குது என்றது ஒரு கேள்வி தானே. அதை பற்றி நான் யோசித்தப்ப எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கடவுளுக்கும் சாத்தானுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னு கேட்டால், கடவுளுக்கு எல்லாம் புரியும், எல்லாம் தெரியக்கூடிய ஆள் தான் கடவுள். ஆனால் சாத்தானுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் என் உள்ளத்தில் இப்போ என்ன யோசிக்கிறாரு என்று கடவுளுக்கு தெரியும். ஆனால் என் பக்கத்தில் உள்ள சாத்தானுக்கு நான் யோசிக்கிறது புரிய மாட்டான். நான் பேசுறது அவன் கேட்டுரும், அவனுக்கு புரியும். நல்ல கவனிக்கணும். நான் என் உள்ளத்தில் யோசிக்கிறது ஏன் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தானால இயலாது. ஆனால் நான் உள்ளத்தில் யோசிக்கிறதும் கடவுளுக்கு புரியும். நான் உள்ளத்தில் ஏதாவது யோசித்து வாத்திருந்து பேசினா அது சாத்தான் கேட்டுரும். கேட்கக்கூடியது தீமையானதானா சாத்தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்களான சாத்தானுடன் சொல்லிடும், அது நடக்கட்டும், அது நடத்தி விட்டுருன்னு சொல்லிடும். ஸோ ஹி கமாண்ட்ஸ், ஹி கிவ்ஸ் ஆர்டர்ஸ் டு ஹிஸ் கொலீக்ஸ். அவருடைய நபருக்கு, சாத்தானுக்கு நபருக்கு ஆர்டர் கொடுத்துருவேன், டே அவன் தற்கொலை பண்ணுன்னு சொல்லலாம், அவன் பின்னாடி நடந்து அவனை தற்கொலை பண்ண தூண்டி விட்டுரு. நான் தற்கொலை பண்றது வரையும் சாத்தானும் அவனுக்கு ஆளுகளும் என் பின்னால நடந்துடும். அப்ப அதனால நம்ம என்ன பேசும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் நீ எங்கிருந்து கத்துட்டு என்ன பேசுறேன்னு யோசிக்கிறியா? பதில் சொல்றேன். விபிலியத்தில், திருவிபிலியத்தில் நீதிபதிகள் என்ற ஒரு புத்தகம் உண்டு. அதுக்கு 18-21 எடுத்து படிங்க. 18வது அதிகாரத்துக்கு 21 எடுத்து படிங்க. என்ன சொன்ன தெரியுதா? வாழ்வும் சாவும் உன் வாயில இருக்குதுன்னா, உன்னுடைய வாழ்வும் உன்னுடைய சாவும் உன் நாவில இருக்குதுன்னா, நீ சாவு கெட்டது உனக்காக பேசிட்டே இருந்தா அது உன் வாழ்வில் வந்துடும். நீ வாழ்வு நல்லது உனக்காக பேசிட்டே இருந்தா அந்த நன்மை வாழ்வு உன் வாழ்வில் வந்துடும். எந்த சந்தேகமும் வேணாம். ஸோ நெவர் கர்ஸ் யுவர் செல்ஃப். நம்ம எல்லாம் கோபம் வருமோ, நான் நன்னாக மாட்டேன், நான் தோத்து போயிடுவேன், நான் கெட்டவன் தான், நான் ஒழுங்காக இருக்க மாட்டேன், எனக்கு எப்போது இப்படித்தான் வரும், நான் எப்போ பார்த்தாலும் நோயாளி தான், இப்படி ஒன்று ஒருபோதும் பேசக்கூடாது. நெகட்டிவாக என்ன நீங்கள் பேசினாலும் சாத்தான் அது கேட்டுரும், அது உங்கள் வாழ்வில் நடத்தி விட்டுரும். ஏன்னா நீங்கள் பாசிட்டிவானது மட்டும், நன்மையானது மட்டும் பேசினா அது யாரு கேட்கும் தெரியுதா? பக்கத்தில் சன்மனசர் இருக்காருல்ல, தெய்வதூதர், வானதூதர் இருக்காங்க பக்கத்தில், அவரு கேட்டுருவாங்க. அப்ப நான் கெட்டது பேசினா சாத்தான் கேட்டு சாத்தான் ஆளுகள் அதை நடத்தி கொடுப்பாங்க. நான் நல்லது பேசினா சன்மனசர், வானதூதர் கேட்டு அது நடத்தி கொடுத்துருவாங்க. நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பேசின வானதூதர் கேட்டுரும், வானதூதர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நல்ல காரியம் நடக்கிறது வரையும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன் சைட் வி ஹேவ் டெவில், ஒன் சைட் வி ஹேவ் ஏஞ்சல்ஸ். அவங்க 2 பேரும் நம்ம பேசுறது கேட்குறாங்க, அவங்க 2 பேரும் நமக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால நீங்க நல்லது மட்டும்தான் பேசணும். நீங்க இப்ப நோயாளியா இருக்கிறீங்க, காலையில நான் வந்து கேட்கிறேன், ஐயா எப்படி இருக்கிறீங்க? ஓ எப்படி இருக்குது, எப்ப பார்த்தாலும் நோயாளி தான், இந்த நோயால நான் சத்து போவேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நோயால தான் நீங்க சத்து போவீங்க. ஐயா எப்படி இருக்கிறீங்க? என்னமோ தெரியல பிரதர், வயிற்றுல ஏதோ ஒரு கட்டியின் மருத்துவர் சொன்னாரு, என் தாத்தா இறந்தது கேன்சரால, அப்பா இறந்தது கேன்சரால, வயிற்றுல ஏதோ இருக்குது, கேன்சர் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கட்டியை கேன்சர் ஆக்கி விடுறது வரைக்கும் சாத்தா உன் பின்னாடி நடந்துடும், கேன்சர் ஆக்கி கொடுத்துரும். ஆனா நீ எப்படி பேசணும்? என் வயிற்றுல ஏதோ கட்டி இருக்கு,
ஆனா கண்டிப்பா அது கடவுளை குணப்படுத்திடுவாரு. கொஞ்ச நாளுக்கு மேல நான் ஓடி நடந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் தாத்தா கேன்சரால தான் இருந்தேன், அப்பா கேன்சரால தான் இருந்தேன், ஆனா எனக்கு அது ஒண்ணும் வராது. ஏனென்றால் நான் ஆண்டவரை நம்புறேன், அவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் சன்மனசர் என் கூட இருந்து எனக்கு குணம் கொடுப்பாரு என்று சொல்லி நீங்க நடந்து பாருங்க, எந்த நோயும் உங்களுக்கு வராது. பிரியமானவர்களே, உங்க வார்த்தையை பேச்சை ரொம்ப சீரியஸா எடுக்கணும். அப்போ இனி நீங்க பேசும்போது ஒருபோதும் உங்களுக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் உங்க உற்றார் உறவினருக்கு அக்கம் பக்கத்தினருக்கு எதிராகவும் நெகட்டிவா எதுவுமே பேசக்கூடாது. சாத்தான் கேட்டுட்டு அது நடத்திடுவாங்க. பாசிட்டிவா மட்டும் தான் பேசுங்க. சன்மனசரை கேட்டுட்டு அது நடக்கிறது வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க.